கூகுள் மேப் காட்டிய வழியால் கிராமத்திற்குள் சிக்கிய வடநாட்டு சாமியார்களை குழந்தை கடத்தல் கும்பல் என நினைத்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்த சம்பவம் புதுக்கோட்டை அருகே அரங்கேறியிருக்கிறது. சாமியார்கள் என்பதை அறிந்த போலீசார் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று பத்திரமாக அனுப்பி வைத்த பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மணப்பாறை சாலையில் உள்ள மணமேட்டுப்பட்டி கிராமத்தில் சனிக்கிழமை இரவு 7 மணி அளவில் அங்குள்ள நாடகமேடை அருகே ஒரு பொலீரோ கார் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த காரில் உடல் முழுவதும் திருநீறு பூசிக்கொண்டு கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்தவாறும் வந்திருந்த சாமியார்கள் அங்கிருந்த சிறுவர்களிடம் பேசிக் கொண்டிருந்ததை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் பார்த்ததாக தெரிகிறது. அவர்களிடம் பொதுமக்கள் விசாரிக்க முற்பட்ட நிலையில் அங்கிருந்த சாமியார்கள் காரை வேகமாக எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகம் அதிகரிக்கவே அவர்களை இருசக்கர வாகனம் மூலமாக துரத்தி சென்ற பொதுமக்கள் விராலிமலை இனாம்குளத்தூர் சாலையில் வழிமறித்து தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த விராலிமலை போலீசார் சாமியார்களை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மற்றொரு ட்விஸ்டாக அப்பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி மாயமானதாக பெற்றோர் புகார் அளிக்க வந்ததை தொடர்ந்து சாமியார்களிடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியதாக கூறப்படுகிறது. தாங்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் ராமேஸ்வரம் கோவிலில் சிவராத்திரியை முடித்துக்கொண்டு சேலம் செல்வதற்காக கூகுள் மேப்பை பயன்படுத்தியதாகவும் போலீசாரிடம் சாமியார்கள் தெரிவித்துள்ளனர். வழி குறித்தே அங்கிருந்த சிறுவர்களிடம் கேட்டதாகவும் அங்கு வந்த சிலர் தங்களை தாக்க முற்பட்டதால் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக செல்ல முற்பட்டதாகவும் தங்களுக்கு தெரிந்த தமிழ் மற்றும் ஹிந்தி வார்த்தைகளில் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. சாமியார்களின் வார்த்தைகளில் சமாதானம் அடைந்த போலீசார் இவர்களுக்கும் குழந்தை கடத்தல் மற்றும் மாயமான மாணவிக்கும் சம்பந்தம் இல்லை என்ற முடிவுக்கு வந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பத்திரமாக அனுப்பி வைத்தனர். அப்போது பொதுமக்களில் சிலரும் சாமியார்களிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்ற நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் கலகலப்பாக பேசப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.